வணக்கம். கேபிகே கிங் கிச்சன் சேனல். சேமியாவில் பல வகை உண்டு. கோதுமை சேமியா, ராகி அண்ட் கம்பு சேமியா, மைதாவிலே கூட இருக்கிறது. ஆனால் நம்ம இன்றைக்கி பேம்பினோ வீட் சேமியா வாங்கியிருக்கோம். இது ரோஸ்டடாக இருக்கிறதுனால நம்ம வறுக்க தேவையில்லை, டேஸ்டியாகவும் இருக்குது. இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 டம்ளர் சேமியாவுக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதிகமாக நீங்கள் நல்ல குழைய வச்சு சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படலை. நான் கொஞ்சம் புலப்புலன்னு இருக்கணும்னா கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இது எனக்கு கரெக்டாக இருந்தது. நான் இன்றைக்கி உப்புமாவு செய்வதால் வெஜிடபிள்ஸ் சேர்க்கவில்லை. இது கிச்சடி மாதிரி செஞ்சுக்கலாம். பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு போட்டு செஞ்சிங்கன்னா அதோடய சுவை வேறு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். இது நம்ம சும்மா டெய்லி இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுனால கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சேமியா செஞ்சுருக்கோம். ஸோ கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா என்ன சாப்பிட்டாலும் கொஞ்சம் இஞ்சி, கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கறனால நமக்கு இஞ்சி சாப்பிட்றது சீக்கிரமாக ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. நல்லா ரோஸ்டான ஒருபாடு தண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 டம்ளர் சேமியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி நீங்கள் ஊற்றுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் கொஞ்சம் நேரம் போட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் சேமியா போடுங்க. சேமியா போட்டப்பாடு ஒரு கிண்டிட்டு அடுப்பை நீங்கள் சிம்மிலே வைங்க. ஃபுல்லாக நீங்கள் வைக்க வேணாம். ஃபுல்லாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஸ்டீம் ஆகிடும். இது குக் ஆகாமல் இருக்கும். நீங்கள் சிம்மிலே வச்சு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கரெக்டான பதத்தில் நமக்கு கிடைக்கும். சேமியா பாருங்களேன், ஈவனாக அது ரோஸ்ட் பண்ணியே கிடைக்குது. நம்ம வீட்டில் வாங்கி சேமியா ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா ஒன்று வெந்து ஒன்று ரோஸ்ட் ஆகாமல் இருக்கும். இது மிஷின்லேயே ரோஸ்ட் பண்ணி கொடுக்கறனால நல்லாவும் இருக்குது. ஸோ அடிக்கடி வாங்கி சாப்பிட வேணாம், எப்பாச்சும் சாப்பிட்டுக்கோங்க. தண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். காலை உணவாகவும் நைட் உணவாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். நைட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்மியாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு நல்ல பச்சை மிளகா சட்னி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா வெல்லம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை சர்க்கரை கூட வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். உணவில் மிக சிறந்தது சிறுதானிய உணவு. நீங்கள் கம்பு சேமியாவும் ராகி சேமியாவும் அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் மைதா சேமியா வாங்கிடாதீங்க. என்றைக்காச்சும் உங்களுக்கு சேமியா பாயசம் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் அடிக்கடி வேணாம். ஏன்னா உடல் நல்லா இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்றவங்களையும் நம்ம ஹெல்த்தியாக வச்சுருக்க முடியும். நேரத்தை வீணடிக்காதீங்க. புதுசாக நம்ம தண்ணி கரெக்டாக வச்சுருக்குதுன்னா நல்லா சேமியா பார்த்தாலே தெரியும், ஒன்றோட ஒட்டாமல் கொஞ்சம் புலன்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.